Hi students, I'm Maithili. This is 9th standard maths, exercise 5.2 தான் பார்த்துட்டு இருக்கோம். So இதில் first sum பாருங்க, find the distance between the following pairs of points அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் 4 subdivisions கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் பாருங்க 2 points வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பாருங்க இது எப்படி போடலான்றதை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1,2 அண்ட் 4,3 இது எடுத்துக்கலாம். ஸோ இதில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே மேலே எடுத்த உடனே இது x1 இது y1, அதே மாதிரி இது வந்து x2 இது y2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, அதை வந்து டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தட் இஸ் டி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு root of x2. ஸோ இப்போ இதில் x2ன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நமக்கு x2லேயும், அப்போ x2 மைனஸ் x1. அப்போ இங்கே x2க்கு என்ன இருக்குது 4. கரெக்டாக சிம்பிளோடு அப்படியே எடுத்து எழுதியிருக்கணும். ஸோ x2 மைனஸ் x1, x1ஓட வேல்யூ 1 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ என்ன இருக்குது 3. ஸோ இப்போ 3 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், 3 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் திஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இப்போ 4 மைனஸ் 1 அப்படின்றப்ப நமக்கு 3 வந்துடும் இல்லையா. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 2 அப்படின்னா நமக்கு இங்கே 1 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா 3 3s are 9 ப்ளஸ் 1 1s are 1. இங்கே எடுக்கிறப்போ வேல்யூ ஈக்குவல் டு ரூட் 10. ஓகே, இந்த ரூட் 10 வந்து நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுக்க முடியாது. அப்போ தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் 10 யூனிட்ஸ். ஓகே, எப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் இப்போ தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சது டிஸ்டன்ஸ். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 3,4 அண்ட் மைனஸ் 7,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் 3,4 அண்ட் மைனஸ் 7,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், சேம் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் between 2 points. ஸோ இப்போ இதுக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஃபார்முலா எழுதிக்கோங்க. x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஃபார்முலா எழுதுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இது x1 y1, இது x2 y2 உங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. இதுதான் x2. அப்போ x2 மைனஸ் x1. அப்போ இங்கே மைனஸ் 7 இருக்குது, சிம்பிளை விட்டக்கூடாது. ஓகே, ஸோ மைனஸ் 7 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ 2 மைனஸ் 4. ஸோ 2 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இப்படி வரும். ஓகே, ஸோ இப்போ இது திரும்ப நீங்கள் எழுதுகிறப்போ என்ன வந்துடும் மைனஸ் 7 மைனஸ் 3 அப்படின்னா நமக்கு இங்கே மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 மைனஸ் 4. எப்போவுமே இப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் சப்ராக்ட் பண்ணி பிக்கர் நம்பர் சிம்பிள் தான் போடணும் இல்லையா. அப்போ 4ல் 2 போச்சுன்னா 2, பிக்கர் நம்பர் சிம்பிள் வந்து இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் 2 போட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்னது மைனஸ் 10 இன்ட்டு மைனஸ் 10. ஓகே, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து சிம்பிள் ப்ளஸ் ஆகிடும். 10 10s are 100 அப்படின்னு ஆகிடும். அதே மாதிரி எப்போவுமே இந்த மைனஸ் சிம்பிள் வந்து நமக்கு இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே மீனிங் மேலே ஸ்கொயர் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக இந்த பவர் வந்துட்டு ஆடாக ஈவனான்னு பாருங்கள். பவர் ஆடாக இருந்ததுன்னா அது சிம்பிள் அப்படியே நமக்கு வரும். சப்போஸ் இந்த பவர் வந்து ஈவனாக இருந்ததுன்னா அது சிம்பிள் போயிடும். ஓகே, அதே மாதிரி இங்கே எடுத்துட்டிங்கனாலும் 2 2s are 4, சிம்பிள் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆட் பண்ணிங்கன்னா 104 அப்படின்னு வரும்.
ஸோ இப்போ இந்த 104 வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது நம்ம ரூட்டில் வெளியில் வர மாதிரி எடுக்க முடியுமான்னு பாருங்கள். அந்த 104 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா 4 × 26 4 × 26 104 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து இந்த 4 ரூட்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இல்லையா, 2 டைம்ஸ் வெளியில் வந்துடும். ரிமைனிங் 26 எதுவுமே பண்ண முடியாது, 26 அப்படின்னு தான் எழுதணும். ஓகே, ஸோ அப்போ இதில் எப்படி எழுதிப்பீங்க, therefore distance D equal to 2 √26 units. ஓகே, அதே மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷனில் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா A, B அண்ட் C, B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது A, B அண்ட் பாயிண்ட்ஸ் கரெக்டாக எடுத்து எழுதியிருக்கணும். C, B இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி distance between 2 points, அதாவது அது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னா D அப்படின்னு எடுத்துடலாம். D equal to √x2 - x1 whole square plus y2 - y1 whole square அப்படின்னு எடுத்துடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது வந்து x1 எடுத்துக்கோங்க, இது y1, அதே மாதிரி இது வந்து x2, இது வந்து y2 அப்படின்னு எடுத்துடலாம். ஓகே, ஸோ இங்கே x2 - x1, இது x2 - x1, அப்போ இங்கே c - a whole square, whole square plus y2 - y1, அதாவது b - b whole square வரும், b - b whole square. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் எப்படி போடுவீங்க, just c - a whole square, a whole square plus b - b னா அது 0 ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ அந்த டேர்ம் அப்படியே போயிடும். ஸோ இப்போ வந்து இந்த டேர்ம் இது ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது, இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா ரூட்னா அதோட வேல்யூ என்ன, 1/2. இப்போ இந்த 2வையும் இந்த 2வையும் கட் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், நமக்கு வெறும் c - a மட்டும்தான் இருக்கும். therefore distance D equal to c - a அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, அதே மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3, -9 அண்ட் -2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்கள். ஃபோர்த் சப்டிவிஷன் 3, -9 அண்ட் -2, 3 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ distance between 2 points, போட்டிங்கன்னா இது x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் D equal to √x2 - x1 whole square plus y2 - y1 whole square அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √x2 - x1, அப்போ இங்கே -2 - x1ஓட வேல்யூ 3 அப்படின்னு இருக்கு. ஸோ -2 - 3 whole square plus y2 வேல்யூ 3, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ இங்கே 3 - y1 வேல்யூ -9, ஸோ +9 whole square இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு இங்கே -2 - 3 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ என்ன வந்துடும், ரெண்டு ஒரே சிம்பிள்னா ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கணும். 3 + 2 வந்து 5 வந்துடும். ஸோ இப்போ -5 whole square ப்ளஸ் இங்கே 9 + 3, அப்போ இங்கே என்ன வந்துடும், 12 whole square இப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், திஸ் வேல்யூ ஈக்குவல் டு இங்கே போட்டிங்கன்னா 5 5s are 25 வந்துடும் இல்லையா, மைனஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ் ஆகிடும், ஏன்னா இங்கே பவர் வந்துட்டு ஈவனில் இருக்குது. ஸோ 5 5s are 25 ப்ளஸ் 12 12s are 144. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும், 5 + 4 வந்து 9, 4 + 2 6, அப்புறம் 1, அப்போ 169 வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இது வெளியில் வரப்போ 13, ஏன்னா 13s are 169. ஓகே, அப்போ நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம், 13 × 13 அப்படின்னு இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ரூட்லேருந்து வெளியில் வந்துச்சுன்னா ஒரே ஒரு 13 தான் வரும் இல்லையா, ஸோ அப்போ இது வந்து 13 அப்படின்னு வந்துடும். therefore distance D equal to 13 units. ஓகே, எல்லாத்துலேயும் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கணும்.
ஓகே, இதோட இந்த 4th சப்டிவிஷன் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் கொஷனில் இருக்கிற 4th சப்டிவிஷன் முடிஞ்சது. ஓகே, இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.